Hello my pink ladies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து Diwali sweet recipes தான் பார்க்க போறோம். So அந்த வகையில இன்னைக்கு நாம இந்த கியூட்டான சுருள் பணியாரம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல வந்து 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க, 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 25 ml எண்ணெய், 25 ml நெய், இது ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து மெல்ட் பண்ணி நல்லா சூடாக வந்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா அதில் வந்து நீங்கள் தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 கப் போல் தேவைப்படும். ஏன்னா பால் சேர்த்து நம்ம கலக்கும் போது வந்து உங்களுக்கு லேயர்ஸ், அந்த சுருள் பணியாரத்தில் லேயர்ஸ் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும் டோ. ஸோ இந்த மாதிரி டோ டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறமா அது ஒரு வந்து 1/2 மணி நேரம் போல் வந்து ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பவுல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் இதை சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ ரெஸ்ட்டில் வச்சு இந்த டோ வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டோ வந்து நல்லா வளர்த்து எடுக்க போகிறோம். அதுக்கு சிலிக்கான் மேட்லேயோ இல்லை இந்த கவுண்டர் டாப்லேயோ கொஞ்சமாக வந்து மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிவைட் பண்ணி வச்சிருந்த டோ வந்து நல்லா வந்து நம்ம வளர்த்து எடுத்துக்கலாம். மாவில் தேய்ச்சி வந்து நல்லா வளர்த்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஓரளவு தின்னான லேயர் வந்ததுக்கப்புறமா, ரொம்ப திக்காக இருக்கணும், ரொம்ப தின்னாகவும் இருக்கும், மீடியமான சைஸில் வந்து நம்ம வளர்த்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து இந்த பவுடர் சுகரும் நம்ம நெய்யும் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ஒவ்வொரு லேயரில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இதே பேட்டர்னில் வந்து நான் இன்னொரு திவாலி ஸ்வீட் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் நான் வந்து தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய திவாலி ஸ்வீட்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து இன்னொரு தடவை வந்து நல்லா வளர்த்து விட்டு எடுத்துக்கோங்க. இது இந்த அளவுக்கு ஓரளவு நல்லா வளர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்து ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து கிராஸாக கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுவும் டைமண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா இது வந்து ஒவ்வொரு கார்னர்ஸையும் வந்து அதாவது 2 கார்னர்ஸையுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டைட்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டைட்டாக ஜாயின் பண்ணாதான் வந்து நமக்கு பொரிச்சு எடுக்கும்போது வந்து கலண்டு வராமல் இருக்கும். ஸோ 2 கார்னர்ஸையுமே வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வீடியோ வேணால் இன்னொரு தடவை ப்ரிவென்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து டோ எல்லாமே வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்குள்ள ஆயில் வந்து பேனில் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே போட்டுறாதீங்க, வேகாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து நல்லா வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். உள்ளார உள்ள லேயர்ஸுமே வந்து நல்லா வெந்திருக்கணும், அதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க. ஆயிலேருந்து எடுத்து வேற ஒரு பவுலில் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எத்தனை பேட்ச் இருக்கோ அத்தனை பேட்ச்க்கு வந்து நீங்கள் பொரித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த திவாலிக்கு வந்து நீங்கள் நார்மலான ஸ்வீட்ஸு காரம்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும், நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்குமே அந்த ரெசிபி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ எத்தனை பேட்சோ அத்தனை நீங்கள் வந்து பொரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு சூப்பரான க்யூட்டான சுருள் பணியாரம் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் பவுடர் சுகர் வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பவுடர் சுகர் வந்து அந்த சுருள் பணியாரத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பத்தாத பட்சத்துக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கியூட்டான சுருள் பணியாரம் ரெடி. இந்த திவாலிக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறையா நம்மளுடைய திவாலி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி திவாலி. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.